அன்பு சகோதர சகோதரர்களுக்கு வணக்கம். அடியேன் பிரம்மஸ்ரீ சங்கர் உங்களுடைய பேசி கொண்டிருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பாட்டு வரும், காசை தான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த காசு கடவுளுக்கே தெரிஞ்சிருக்கு, காசு தான் அப்படி கடவுள் அப்படின்ட்டு. பட் ஆனால் இன்றைய உலகில் இருக்கிற அந்த மக்கள் பார்த்திங்க அப்படின்னா, காசு தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் சொன்னாலும், உயிர் போகும்போது அந்த காசு நமக்கு எதுக்கும் உபயோகப்படுறதில்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நாம் கூட பல பேர் பார்த்திங்க அப்படின்னா, பல கோயில்களில் தரிசனம் பண்ணுறதுக்கு கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா, அங்கே இருக்கிற மனிதர்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து ஒரு ரூபா 2000 ரூபா ஸ்பெஷல் தரிசனம் கொடுத்துட்டு உள்ளே போய் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடும். எதுக்கு போய் பார்த்துட்டு வரோம்? கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்ட்டு. உயிர் போகும்போது எவ்வளோ ரூபா கொடுத்தா கடவுள் நம்மளை காப்பாற்றுவார்? அன்றைக்கி அங்கே எதனா ஏஜென்ட் யாருன்னா இருக்கிறாங்களா? இப்போ நம்ம ஒரு கோயிலில் போய் தரிசனம் பண்ணும்போது அங்கே கொஞ்சம் அதிகாரம் படைத்த ஏஜென்ட்லாம் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, உள்ளுக்குள்ளே போய் நான் மூலஸ்தானத்தில் போய் காட்டுறேன், அப்போ கடவுளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்குன்றாங்க. எல்லா மனிதர்களும், ஈவன் அந்த கடவுளுக்கு பூஜை செய்கிற அந்த மனிதர்களே மறைவதை நம்ம பார்த்துருக்குறோம். எவ்வளோ பேர் பூஜை செய்து கொண்டே இருந்து மறைந்து அவர்கள் தலைமுறையெல்லாம் அதுக்கப்புறம் வேறு யாரும் இன்றைக்கி பூஜை பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் மறையும் போது நம்ம யாரை போய் பார்க்க முடியும்? எந்த ஏஜெண்ட்டை போய் பார்க்க முடியும்? அப்போ நாம் போயிட்டு கடவுளில் போய் மூலஸ்தானத்தில் போய் கும்பிட்டு அந்த கடவுள் நம்மளை காப்பாற்றுறாரா? இல்லை உண்மையிலேயே நாம் மூலஸ்தானம் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறோமா? அப்போ உண்மையான கடவுள் யார்? இந்த கேள்வியை நம்ம நமக்குள்ளேயே கேட்கணும். இப்போ உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை அந்த தொடக்க தினத்திலிருந்து, அந்த நிமிஷத்திலிருந்து, அதாவது நாம் கருமுட்டையாக உற்பத்தியான அந்த நிமிடம் முதற்கொண்டு, ஒரு சுக்கில செல் வருது, ஒரு கருமுட்டையோடு சேருது, அந்த 2 முட்டையும் சேர்ந்து, சுக்கிலமும் அந்த கருமுட்டையும் சேர்ந்த உடனே அங்கே தான் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஆரம்பித்ததுலேருந்து கடைசி மூச்சு காற்று போயிட்டு மூக்கில் தொட்டு பார்த்து மூச்சு போயிடுச்சு, சமமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது வரைக்கும் நம்ம உடம்புல இருந்து கொண்டு நம்மளை காப்பாற்றுறது யார்? வெளியில் இருக்கிற காசு தான் காப்பாற்றுதா? வெளியில் இருக்கிற காசு காப்பாற்றுது அப்படின்னா இந்த காசை வச்சுருந்தவங்களாம் இந்நேரம் உயிரோடு இருக்கணுமே? இல்லையே, பிரச்சனை அங்கே தானே இருக்குது. அப்போ இந்த மூச்சு காற்று என்று சொல்லும்போது அதான் யாருப்பா உயிர் இருக்கா பாரு, மூச்சை பார்க்குறோம், நாடி தொட்டு பார்க்குறோம், கையை தொட்டு பாரு, அடுத்து என்ன உடம்புல உஷ்ணம் இருக்கா பார். அப்போ ஈஸ்வரன் நம்முடைய உடம்புல என்னென்ன விதமாலாம் நமக்கு அறிவுறுத்திட்டு இருக்கிறார் அப்படின்னா, மூச்சு காத்தா நான் உடம்புல இருக்கிறேன்றதை அறிவுறுத்துகிறார். ரெண்டாவது, இந்த நாடி துடிப்பு, நடராஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாடி துடிப்பு, அந்த துடிச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது, இல்லை நான் உள்ளதாண்டா இருக்கிறேன், கவலைப்படாதீங்க, நான் உள்ளதான் இருக்கிறேன் அப்படின்றார். இந்த நாடி துடிகள்னால் என்ன ஆகிடும்? முடிஞ்சது. இண்டிகேஷன், இதெல்லாம் சிக்னல். உயிர், அதாவது ஈசன் நமக்குள்ளே இருக்கிறாருன்றது சிக்னல். அதுக்கு அடுத்தது ஈசன் உள்ளுக்குள்ளே இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுல இன்னொரு இண்டிகேஷன் என்ன அப்படின்னா, உடம்பு உஷ்ணமாக இருக்கா பாரு. சார் சில்லிட்டு போச்சு சார், அப்போ முடிச்சு போச்சு கதை. அப்போ ஈஸ்வரன் நான் உள்ளுக்குள்ளே இருக்கிறேன்றத பிரதானமாக வாயுவாக மூச்சு காத்தா நமக்கு காட்டுறாரு. ரெண்டாவது, நாடியை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் உள்ளுக்குள்ளே தான் இருக்கிறாரு தலைவர், அவர் வெளில போகல அப்படின்ட்டு. மூணாவது, அந்த உஷ்ணத்தை பார்த்து, உஷ்ணம் குறைஞ்சி போச்சுன்னா தலைவர் விட்டு போயிட்டாருப்பா நம்மளை, அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு, தூக்கி போடு, அவ்வளோதான். அப்போ நம்முடைய உடலில் மூச்சுக்காற்று என்கின்ற அந்த வாயு நமக்கு உயிர் சக்தியாக, உயிர் மூச்சாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உயிர் மூச்சு அக்னி ஸ்வரூபமாக இருக்கின்றது.
இதை தான் சாமி வந்து சித்த வேதத்தில் 4வது அத்தியாயத்தில் வந்து இதை விளக்குறார். அப்போ நம்முடைய உடம்பிலே இந்த அக்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லை அப்படின்னா பிரகாசம் அப்படின்றது ஒன்று இருக்காது. இந்த உலகத்திலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பகல் நேரத்தில் வந்து சூரியன் இருக்குது, அப்போ நம்ம எல்லா பொருள்களையும் நாம் பார்க்குறோம். இரவு நேரத்தில் சூரியன் மறைஞ்சிருது, அப்போ நம்மளால் பொருட்களை பார்க்க முடியுதானா? பார்க்க முடியல. அப்போ பிரகாசம்னு ஒன்று இருந்ததுனா தான் இந்த உலகியலில் இருக்கிற வஸ்துக்கள்லாம் நமக்கு தெரியும். ஆக புற உலகத்தில் இருக்கிற இந்த சூரியனுடைய வெளிச்சத்தின் மூலமாக மற்ற பொருள்கள்லாம் நாம் பார்த்துக்கிறோம். எதிர இருக்கிற மனிதர்களையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இயற்கை போன்ற விஷயங்கள்லாம் நாம் பார்த்துக்கிறோம். ஆனால் அகத்தில் இருக்கிற பிரகாசம்னு ஒன்று இருக்குது. அந்த பிரகாசம் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த அக்னின்னு ஒன்று இல்லை. பிரகாசம் எங்கேருந்து வரும்? உஷ்ணத்துலேருந்து தான் உங்களுக்கு வெப்பம் வரும். அதாவது நெருப்பு அப்படின்றது ஒன்று இருந்ததுன்னா மட்டும்தான் அதிலிருந்து உஷ்ணம் வரும். இந்த நெருப்பிலிருந்து தான் பிரகாசம் வரும். இப்போ ஏதாவது ஒரு விறகை வந்து எரித்து போடுறோம், ஒரு இருட்டாக இருக்குது, ஒரு இடத்துல அந்த விறகை வந்து எரித்து போடுறோம், எரித்த உடனே என்ன ஆகுது? அதிலிருந்து பிரகாசம் வருது, மற்ற எல்லா இதுவும் வந்து நமக்கு தெரியுது. அந்த மாதிரி உள்ளிலே இருக்கின்ற ஒரு பிரகாசம், அந்த மாதிரி உள்ளிலே இருக்கின்ற அந்த வெப்பம், இந்த வெப்பம் வந்து இன்றைக்கி சயின்ஸில் என்னது வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெப்ப மண்டலம் தான் நம்முடைய உடம்புடைய வெப்பத்தை வந்து சீராக பராமரிக்கிறது அப்படின்றாங்க. அப்போ உயிர் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா, உயிர் வந்து நம்முடைய உடம்புல வந்து செல்களில் இருக்கிற எலக்ட்ரான்கள் மாதிரி ஒரு எலக்ட்ரிசிட்டி அந்த நிலையில் இந்த உயிர்ன்றது இருக்கிறது. அப்போ ஈஸ்வரனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ஒளி ரூபமாக இருக்கிறார், சக்தி ரூபமாக இருக்கிறார், அவர் பிரகாசமாக இருக்கிறார். இந்த பிரகாசத்தை கொண்டு நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற அத்தனை செல்களும், அதாவது இந்த ஹீட் எனர்ஜின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, லைஃப் எனர்ஜி, இதுதான் வந்து மின்காந்த ஆற்றல், தன்காந்த ஆற்றல்னு சொல்கிறது. தன்னுடைய தன்காந்த ஆற்றலாம், தன் அப்படின்னா தான் அப்படின்னா சிவம், சுயமாக இருக்கின்ற சிவம். இந்த சிவத்தில் இருக்கிற அந்த அக்னி ஸ்வரூபம் இருக்குது பார்த்திங்களா, அந்த அக்னியினுடைய அந்த வெப்பத்தால் இந்த உடம்பிலே இருக்கின்ற அத்தனை செல்களும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்போ நான் சொன்னேன் 37 ட்ரில்லியன் செல்கள் இருக்குது, 100 ட்ரில்லியன் கிருமிகள் இருக்குது, நம்மளை வந்து துணை புரியறதுக்கு கிருமிகள் இருக்குது. இப்போ இந்த பிரகாசம்னு ஒன்று இருந்ததுனா தான் நாம் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகி அந்த அக்னி, எந்த அக்னி? உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அந்த உஷ்ண அக்னி தான் ஈஸ்வரனுடைய அந்த அக்னியினுடைய அதன் மூலமாக தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஜீரணம் செய்வதற்கான அந்த ஆற்றலை கொடுக்கிறது. ஜீரணம் செய்கிறது யார் அப்படின்னா நம்முடைய உடம்பில் இருக்கிற நுண்ணுயிரிகள். இந்த நுண்ணுயிரிகள் எந்த ஆற்றலை கொண்டு வருது? இப்போ செத்துப்போன பணத்துக்கு வந்து ஜீரணம் நடக்குமா? சாப்பாடு போடணும்னா சாப்பிடுமா? அது சாப்பிடாது. அப்போ என்னாச்சு? அதில் வந்து சிவம்னு ஒன்று இல்லை. சிவம் இருக்கும் பொழுது, உயிர் இருக்கும் பொழுது, அந்த உயிராற்றலுடைய துணை கொண்டு இந்த செல்கள்லாம் வந்து இயங்க ஆரம்பிக்குது. இந்த செல்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். யார் கொடுக்குறது? நம்முடைய நுண்ணுயிரிகள் கொடுப்பாங்க. இந்த நுண்ணுயிரிகளுக்கு சாப்பாடு யார் கொடுக்குறோம்? நாம் வாய் வழியாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த இயற்கை உணவுகள், அந்த மாதிரி சமைச்ச உணவுகள் போன்ற விஷயத்தெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே கொடுக்குறோம். இவர்கள் என்ன பண்ணுறாங்க? உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த நுண்ணுயிர்கள் என்ன பண்ணுறாங்க? அதை ஜீர்ணிக்கிறாங்க. எதன் மூலமாக ஜீர்ணிக்கிறாங்க? உள்ளிலே இருக்கின்ற அந்த சிவத்தினுடைய அந்த வெப்ப ஆற்றலின் துணை கொண்டு இவர்கள் ஜீர்ணிக்கிறார்கள். ஸோ அப்போ நமக்கு வெளியில் இருக்கிற எல்லா பொருட்களுடைய இது வந்து எப்படியா இருக்குது? நமக்கு குளுக்கோஸ் அப்படின்ற ஃபார்முலா, கார்போஹைட்ரேட்னு சொல்கிறோம், புரதச்சத்துன்னு சொல்கிறோம், புரோட்டீன், அதுக்கப்புறம் நார்ச்சத்துன்னு சொல்கிறோம், ஃபைப்ரஸ். ஸோ இந்த மாதிரியான உணவுகளை நாம் உள்ளுக்குள்ளே கொடுக்கும் பொழுது இந்த நுண்ணுயிரிகளால் அது ஜீரணிக்கப்பட்டு, ஃபைப்ரஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, சர்க்கரை வந்து செயின் மாதிரி தொடர்ச்சியாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஃபைபரு. புரதச்சத்து, கார்போஹைட்ரேட்ஸ்ன்றது சர்க்கரை சத்து, புரதம் வந்து கார்பன்லேருந்து தான் புரதமே வந்து ஆகணும். அப்போ இந்த எல்லா சத்தையும் நாம் உள்ளுக்குள்ளே கொடுக்கும்போது அது வந்து ஜீரணித்து கொடுக்குது. எங்கே போகுது? செல்களுக்கு வந்து குளுக்கோஸாக உள்ளே கொடுக்குது. செல்கள்லேருந்து குளுக்கோஸ் உள்ளே போனவுடனே, குளுக்கோஹான்றது உள்ளே போனவுடனே நாம் ஏற்கனவே வந்து பார்த்தோம்,
உள்ளுக்குள்ளே போகிற வந்து அந்த சர்க்கரை சத்து தரமானதா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு தான் நமக்கு இன்சுலின் இருக்குதுன்னு சொன்னேன். இப்போ இது உள்ளே போயிட்டு மைட்டோகாண்ட்ரியா இருக்குது செல்களில். இந்த மைட்டோகாண்ட்ரியா மூலமாக அது என்ன பண்ணுது, ஜீரணிக்கப்படுகிறது. எதன் மூலமாக ஜீரணிக்கப்படுகிறது? இந்த ஜீவசக்தியாகிய வாயுவின் மூலமாக தான் ஜீரணிக்கப்படுது. அப்போ ஜீவசக்தியாகிய வாயுன்றது வந்து உஷ்ண காற்று. நம்ம உடம்புல வந்து அந்த உஷ்ணம் என்கின்ற சிவத்தினுடைய அந்த தன்மை இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. இப்போ நாம் காலெலாம் ஜில்லிட்டு போகுது. இப்போ காலுக்கு வந்து ரத்த ஓட்டம் பாயலை, ஜில்லிட்டு போகுது. அப்போ ரத்த ஓட்டம்னா என்ன? அந்த ஈஸ்வரனுடைய அந்த சக்தியை வந்து நம்முடைய வெள்ளை அணுக்கள் சிவப்பணுக்கள் வந்து அந்த இரத்தத்தின் மூலமாக உடம்பில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் எடுத்துகிட்டு போகிறது தான் அந்த டிரான்ஸ்மிட் பண்ணுறது. அதாவது இந்த இரத்த குழாய்கள் எல்லாம் போகுது பார்த்திங்களா, அப்போ போகும்போது அந்த வெப்பம் வந்து நம்முடைய உறுப்புகளுக்கும் தோள்களுக்கும் கடத்தும் போது அந்த இடத்துல வெப்பமாக இருக்குது. இப்போ உதாரணமாக வந்து கால்லாம் வந்து இப்போ மரணம் அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, காலிலேருந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பித்து அப்படியே கால் பாதத்தில் வந்து ஜில்லுட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸை வந்து தடுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த யாருக்காவது வந்து மரணத்தின் நேரம் வரும்பொழுது அந்த 2 காலை வந்து கயிறு போட்டு நம்ம கட்டினோம் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த வெப்ப ஆற்றல் வந்து குறையாமல் பாதுகாக்கிறதுக்கான ஒரு சக்தி மையம் அந்த இடத்துல இருக்குது. அதுதான் அக்குபஞ்சரில் வந்து சக்தி ஓட்ட மையம்னு எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. 12 விதமான சக்தி ஓட்ட மையங்கள் இருக்குன்றாங்க. நம்முடைய உடம்புல வந்து இன் யாங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இன்னா குளிர்ச்சி, யாங்னா வெப்பம். அப்போ வெப்ப ஆற்றலும் குளிராற்றலும் இந்த ரெண்டும் ஒன்றா சேர்ந்தது தான் வந்து இன் யாங். இதுதான் சக்தி ஓட்ட மையங்களாக இந்த உடம்பில் இருக்குது. இந்த சக்தி தான், இதுதான் சிவசக்தி அப்படின்னு சொல்கிறோம். சிவம்ன்றது உஷ்ணம், சக்தின்றது அந்த உஷ்ணத்தை வாங்கி வேலை செய்கின்ற ஒரு விஷயம். அப்போது இந்த சிவசக்தி எவ்வாறு இருக்குன்னா, சரீரமாக நம்முடைய உடம்பிலே சுரந்து கொண்டிருக்கிறது. சரீரம்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் பாடியை காட்டுவாங்க. சாமி என்ன சொல்கிறாருன்னா, சரீரம் என்பது உன்னுடைய உடலிலே ஊறிக்கொண்டிருக்கின்ற அந்த மின்காந்த வெப்ப ஆற்றல். இப்போ எங்கேயாவது வந்து கரண்ட்டு போயிட்டே இருந்ததுன்னா தொட்டு பார்த்தோம்னா அந்த இடத்துல உஷ்ணம் இருக்கும். கரண்ட் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து உஷ்ணம் இருக்காது. ஒரு மோட்டரே சுற்றிக்கிட்டே இருக்குது, என்ன ஆகுது, அந்த இடத்துல உஷ்ணம் ஏற்படும். அப்போ இந்த உடம்புல வந்து சரீரம் என்று இந்த மின்காந்த ஆற்றல் வந்து உற்பத்தி ஆகிக்கொண்டே இருந்தால் உடம்புல வந்து வெப்பம் வந்து கொண்டே இருக்கும். அதனால தான் நாம் வெப்பம் இருக்கிற வரைக்கும் தான் உயிர் இருக்குதுன்னு சொல்கிறோம், வெப்பம் போயிடுச்சுன்னா உயிர் இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ இந்த சரீரம் அப்படின்னா இந்த உடம்பிலே ஊறிக்கொண்டிருக்கின்ற ஈரம். ஈரம்னா என்ன, ரத்தம். ரத்தம்னா என்ன, உயிர் ஆற்றல், உயிர் நீர். அப்போ நீர் வந்து நம்முடைய ஃபார்முலா என்ன, H2O. உயிர் நீரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா H3O2. இந்த H3O2வில் தான் வந்து திடப்பொருள்களாக மாறுவதற்கான அந்த மூலக்கூறுகள் இருக்குது. அப்போ நம்முடைய பாடி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நீர்த்தன்மையிலிருந்து திடப்பொருளாக மாறக்கூடிய நீர் H3O2ஆக மாறி இந்த உடம்புல வந்து உருவங்களையும் நமக்கு கொடுக்குறது. அப்போ இந்த சரீரம் பார்த்திங்க அப்படின்னா நெருப்பில் தூக்கி போட்டிங்கன்னா புஷ்ஷுன்னு போயிடும். அப்போ உயிரை போட்டு உயிர் போயிடுச்சு அப்படின்னா அப்படியே நீர்த்த தன்மையாகவே மாறிடும். அதில் வந்து புழுக்கள்லாம் உற்பத்தியாகி இந்த உடம்பை வந்து தின்னுடும். இப்போ நம்மளை கூட வந்து உயிர் போது எடுத்துன்னு போயிட்டு புதைக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும், 6 மாதம் கழிச்சு அந்த இடத்துல எடுத்து பார்த்திங்கன்னா வெறும் எலும்பு கூடு தான் மிஞ்சும். எங்கே போச்சு நம்ம புதைச்ச அந்த சரீரம், எங்கே போச்சு அப்படின்னா அந்த உடம்புக்குள்ளேயே இருக்கின்ற அந்த துர்நீராக இந்த செல்கள்லாம் மாறி அந்த உடம்பை அதுவே வந்து தின்னுடும், புழுக்களாக மாறி தின்னுடும். அப்போ இந்த உடம்புல வந்து ஏற்கனவே நுண்கிருமிகள்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த நுண்கிருமிகள் வந்து நாம் இந்த சிதாகாசத்தில் இருக்கிற அந்த ஆகாச வெப்பமாகிய உயிர் இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் அந்த உயிர்கள் அந்த கிருமிகள்லாம் நமக்கு அடங்கி நடக்கும். அப்படி இல்லை, இந்த ஈசன் வந்து நம்முடைய உடம்புல இருந்து பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த நுண்கிருமிகள் வந்து உங்களை தின்னு உங்களை காலி பண்ணிடும். அதுதான் இந்த உலகத்தில் நடந்துட்டுருக்குது. அப்போ இந்த வாயு இருக்குது பார்த்திங்களா, இப்போது இந்த செல்கள்லேருந்து வர்ற அந்த உயிராற்றல் இருக்குது பார்த்திங்களா, அந்த உயிராற்றல் தான் இன்றைக்கி நவீன மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா ஏடிபி, சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஏடிபின்னு சொல்லுது. அடினோசின்
ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த ஏடிபி மூலக்கூறுகள்லாம் இல்லை அப்படின்னா இந்த உடம்புக்கு வந்து சக்தியே இல்லை. அதுதான் உயிராற்றல், உயிர்காந்த சக்தி. இந்த உயிர்காந்த சக்தி எங்கேருந்து வருது? புறத்தில் இருக்கிற அந்த உணவுகள்லாம் ஜீரணிப்பதன் மூலமாக வருது. ஆனால் இந்த உடலே உயிர்காந்த ஆற்றலை உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இப்போ எப்படி வந்து டைனமோ சுற்றிச்சுன்னா 2 கார்பன் இதில் வச்சுட்டு, அதாவது ஒரு காயில் ஒன்று வைக்கிறாங்க, காப்பர் காயில் வச்சுட்டு சென்ட்ரல் வந்து ஒரு ரொட்டேட்டர் ஒன்று வைக்கிறாங்க, 2 கார்பன் இது வைக்கிறாங்க. இது சுற்றும் பொழுது மின்காந்தம் வெட்டும் பொழுது மின்காந்தம் வந்து இந்த ரோட்டாரில் வரும் பொழுது, இதில் இருந்து அந்த காப்பர் காயிலில் வரும் பொழுது அதிலிருந்து உற்பத்தி ஆகிற அந்த மின்காந்தத்தை வந்து இந்த கார்பன்லேருந்து கலெக்ட் பண்ணி மின்சாரமாக ஒரு பேட்டரியில் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நம்முடைய உடம்பில் இந்த சிரசு என்கின்ற அந்த ரோட்டார் ஒன்று இருக்குது. இந்த ரோட்டாரில் இந்த வாயு, ஜீவசக்தியாகிய வாயுவை நாம் இந்த தொண்டைக்குழியிலிருந்து மேலே நாம் ஏற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த சிரசுக்கு வந்து ஒரு மின்காந்த புலம் வரும். இந்த மின்காந்த புலத்தை கரெக்டாக நாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா உடம்புக்கு வந்து அந்த உஷ்ணம் வந்துக்கிட்டே இருக்கும், மின்காந்த ஆற்றல் வந்துக்கிட்டே இருக்கும். இதைத்தான் வந்து நாம் முக்தி நிலை அடையிறதுன்னு நம்ம சொல்கிறோம், அதாவது முடிவான நிலையை அடையிறதுன்னு நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே நீங்கள் சயின்ஸோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அந்த லெவலுக்கு வந்து இப்போ நமக்கு இருக்கிற வாழ்வியல் பார்த்திங்க அப்படின்னா, அடுத்த நிமிஷம் உயிர் போகுதுன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து நமக்கு கடமைகள், நம்மளை வந்து பந்தங்கள் நம்மளை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்குது. அரசாங்கம் சொல்லுது வரி கட்டிக்கிட்டே இருக்கணும், உன்னுடைய கடைசி மூச்சு போகிற வரைக்கும் எனக்கு வரி கட்டிக்கிட்டே இருக்கணும். எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணும், கரண்ட்டு பில்லு கட்டணும், ரெண்டும் ஒன்று தான் இல்லையா? அப்புறம் நீ வசிக்கிற இடத்துக்கு கட்டணும், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து மூச்சு காற்று கூட வரி கட்டணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மளை வந்து இந்த பந்தத்தில் ஆழ்த்துறது தான் இந்த உலகியல். அப்போ இந்த உடம்புல என்ன ரகசியங்கள் நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த உடம்புல இருக்கிற இந்த ஏடிபி மூலக்கூறுகள்லாம், இந்த உயிர்காந்த ஆற்றல்லாம் இந்த செல்கள் தோறும், இந்த இரத்தங்கள் தோறும் போகும்போது இந்த எலும்பு மஜ்ஜை இருக்குது பார்த்திங்களா? இந்த எலும்பு மஜ்ஜையில் தான் வந்து இரத்த சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள் உற்பத்தி ஆகுது. அதே மாதிரி கிட்னியில் வந்து இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகுது. அதே நேரத்தில் இந்த இரத்த அணுக்கள் உற்பத்தி ஆகிறதுல லிவரும் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அப்போது இரத்த வெள்ளை அணுக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நோய் எதிர்ப்பாற்றல் அணுக்கள், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 2 ட்ரில்லியன் செல்கள் வந்து நம்முடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு அணுக்களாக இருக்குது. இந்த 2 ட்ரில்லியனில் பில்லியன், 2 பில்லியன் அணுக்கள் ஒரு நாளும் உற்பத்தியாகி இந்த வெள்ளை அணுக்களாக வந்து நம்முடைய உடம்பில் வந்து ஏதாவது நோய் கிருமிகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. இது எதன் மூலமாக உற்பத்தி ஆகுது அப்படின்னா, இந்த உடம்பில் இருக்கின்ற அந்த ஆகாசம் என்கின்ற அந்த உஷ்ணத்தின் மூலமாக தான் இது உற்பத்தி ஆகுது. அதனால்தான் இந்த உற்பத்தி ஆகிற இந்த வெள்ளை அணுக்கள் இருக்குது பார்த்திங்களா, இதனுடைய அடுத்த ஃபார்ம் அந்த எலும்பு மஜ்ஜையிலேருந்து உற்பத்தியாகி வெளியில் வரும்போது தான் அது சுக்கில நீராக வருது. சுக்கில நீர்னால் ஒரு தூய்மையான எனர்ஜின்னு பேர், பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அதுதான் விதை. அந்த விதையில் இந்த உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் இருக்கிற எல்லா டிஎன்ஏனுடைய அந்த அமைப்பும் வந்து அந்த விதையில் இருக்கும். அது சுக்கில செல்னு அர்த்தம். இந்த சுக்கில செல்களை 72,000 நாடி நரம்புகள், ஏறக்குறைய உடம்பில் இருக்கிற ஒரு 100 ட்ரில்லியன் கிருமிகள், 37 ட்ரில்லியன் செல்கள், இவை எல்லாத்துலேயும் வந்து அந்த வர்ற அந்த சுக்கிலமாகப்பட்டது நேராக சிரசில் எடுத்துன்னு போய் தான் சேர்க்கும். காரணம் என்னென்னா, பிரெயினுக்கு வந்து இதை சக்தியாக இருக்கிறது வந்து இந்த சுக்கில நீர் தான். உடம்பில் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, ஸோ அந்த வாயு ஃபார்மேஷனில். அப்போ இந்த உடம்புல பார்த்திங்க அப்படின்னா, இந்த உடம்புல வர்ற அந்த எனர்ஜி வந்து தண்ணியாகவும் இருக்கும், ரத்தமாக இருக்கும்போது தண்ணி, அதே வந்து கட்டிடுச்சுன்னா சுக்கிலம் எடுத்துகிட்டு வந்து சிரசில் இருக்கும். ஸோ இந்த சிரசில் பிரம்மரந்திரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. பிரம்மரந்திரம், அந்திரம்னா முடிவு, பிரம்மம்னா என்ன? படைத்தல். படைத்தல்னா என்ன? ஆக்கல், காத்தல், ஒடுக்குதல், கவர்னிங், ஆர்கனைசிங், டெஸ்ட்ரக்ஷன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் டெஸ்ட்ரக்ஷன் கிடையாது. காட் அப்படின்ற ஃபார்மேஷனுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிற இது வந்து கவர்னிங், ஆர்கனைசிங் அண்டு டெஸ்ட்ரக்ஷன் காடுன்னு சொல்லுவாங்க. ஆனால்
உண்மையிலேயே இந்த உடம்புக்கு வந்து ஆக்கல், இந்த உடம்புனுடைய செல்களை எல்லாத்தையும் ஆக்கிறது வந்து நம்முடைய உடம்பில் இருக்கின்ற அந்த உயிர்காந்த ஆற்றல் தான், அந்த சிவம் தான். அந்த ஒரு செல் உயிர் முதல்ல அந்த சிவத்தில் இருக்கிற அந்த சக்தி தான். அதற்கப்புறமா இந்த உடம்பை வந்து பரிபாலனம் பண்ணுறது, அந்தந்த நேரத்தில் எது எது தேவை, சாப்பாடு தேவை, எனர்ஜி தேவை, இதெல்லாம் பரிபாலனம் பண்ணுறது. எத்தனை வயசு வரைக்கும் நாம் வந்து ஆணவத்தில் அழியாமல் இருந்தோம்னா 120 வயசு வரைக்கும் இருக்கலாம். நாமளே மனிதனாக உயர்ந்து தெய்வ நிலையை அடைஞ்சோம்னா 150 வயசு வரைக்கும் வந்து மரணம் இல்லாத இருக்கலாம். சித்தர்கள்லாம் 800 வருஷம் 3000 வருஷம் திருமூலர் வாழ்ந்தாருன்னு சொல்கிறாங்க. நாம் நேரடியாக பார்த்ததில்லை, ஆனால் சொல்கிறாங்க. பல சித்தர்கள் 850 வருஷம் அந்த மாதிரிலாம் வாழ்ந்தாங்கன்னு நம்ம சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து 8 வயசுலேருந்து 80 வயசுக்குள்ளே எல்லாம் தண்டனக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அதில் இன்றைக்கி வர்ற மருத்துவம் பார்த்திங்க அப்படின்னா, உடம்பை வந்து ஒரு காரு, மோட்டர் பைக்கு அப்படின்னு நினச்சிட்டு இந்த உறுப்பு போச்சா அந்த உறுப்பை மாற்றிக்கலாம், அந்த உறுப்பு தேவையில்லையா அந்த உறுப்பை எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயிரினுடைய தன்மை, உடலினுடைய தன்மை, இவைகள் எல்லாத்தையும் புரிஞ்சிக்காமலே நடக்கின்ற அந்த மருத்துவமாக நமக்கு மாறிப்போச்சு இன்றைக்கி. அப்போ இந்த பிரம்மரந்திரத்தில் போயிட்டு நாம் சேர்றத வந்து தான் இந்த மோட்சம் அப்படின்றோம். பிரம்மரந்திரத்தில் போய் எது சேருது? நம்முடைய உடம்பிலே உற்பத்தி ஆகின்ற அந்த சுக்கில நீர். இந்த சுக்கில நீர் வந்து போயிட்டு பிரம்மரந்திரம். பிரம்மரந்திரம் என்னென்னா மோட்சம், மோட்டு சம்னா நல்ல, தட் இஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சிவா. அப்போ சுக்கிலம், இந்த சுக்கிலம் போய் சுக்கிலத்தின் மூலமாக தான் படைப்பு. அதாவது விதை, எப்பவுமே ஒன்று சொல்லணும் பார்த்திங்கன்னா, எல்லாமே விதை 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 இல்லைன்னா அடுத்த படைப்பு கிடையாது. இப்போது ஒருத்தன் வந்து நெல் போடுறான் அப்படின்னா, அந்த அறுவடை பண்ணுறான்னா, ஒரு ஏக்கருக்கு 20 மூட்டை அறுவடை பண்ணுறான்னா, ஒரு விதை நெல்லுன்னு ஒன்று எடுத்து தனி வச்சுருவான். காரணம் என்னென்னா, அடுத்த பயிருக்கு வந்து ஆதாரம் வந்து விதை நெல் தான். அந்த மாதிரி இந்த மனித இனத்துக்கு வந்து அடுத்த பயிர் நமக்கு வரணும், மனுஷ இனம் அடுத்தடுத்து நமக்கு தலைமுறையாக வரணும்னா நாம் எடுத்து வைக்க வேண்டிய முக்கியமானது வந்து இந்த சுக்கிலம் தான். இதில் இந்த சுக்கிலத்தை கொண்டு பிள்ளையும் பெற்றுக்கலாம், நாம் மரணமில்லாத ஒரு நிலையும் நம்ம அடையலாம் அப்படின்றது தான் நம்ம ஞானிகள் வந்து உட்காந்து கண்டுபிடிச்சிட்டு போனாங்க. இதை பார்த்த உடனே மேற்கத்திய நாட்டிலேருந்து வந்தவனுக்கு வேர்த்து போச்சு. அடடா, இவனுங்க வந்து இந்த மாதிரி மரணமில்லாத ஒரு நிலையை அடையிறானுங்க, இவனுங்க சுயசார்பு தற்சார்பாக வந்து வாழறானுங்க, தவம்ன்ற மூலமாக வந்து சாப்பாடு கூட இல்லாமல் இவனுங்களுடைய உடம்பை இவனுங்களே காப்பாற்றிக்கிறானுங்க, சதா பிராணாயம் பண்ணும்போது நோய் நொடி இல்லாமல் வருவாங்க, அப்புறம் நாம் தயாரிக்கிற மருந்து எங்கே போகிறது, நாம் தயாரிக்கிற இந்த தடுப்பூசிலாம் எங்கே போகிறது. ஸோ இவனுங்களை வந்து சுத்தமாக இந்த மாதிரியான ஒரு எண்ணத்துலேயே இவனுங்களை இருக்க வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த காமம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் இந்த ஊடகங்கள் மூலமாக கொண்டு வந்து இந்த தாம்பத்தியம், அதிநுட்பமான தாம்பத்தியம், ஒரு குழந்தையை பெற்றுக்கிறது. இப்போ நான் வந்து என் தாய் தந்தையர் வந்து சம்யோகம் இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். அப்போ அந்த சம்யோகம் என்ற ஒரு அதி அற்புதமான உன்னதமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது தான் நான் இந்த உலகத்தில் ஜனிக்கிறேன். அதே மாதிரி தான் எல்லா உயிர்களும். அப்போ அவன் என்ன பண்ணான், அந்த சம்யோகம் என்று சொல்லக்கூடிய உடல் ரீதியான உறவை கொச்சைப்படுத்தி இந்த உலகத்தில் அது எவ்வளவுக்கு எவ்வளவு நாசம் பண்ண முடியுமோ அந்தளவு நாசம் பண்ணிட்டான். இன்றைக்கி அதுதான் இந்த மானிடத்துடைய சாபம்ன்றது வந்து இந்த மேற்கத்திய நாடுகளில் வந்து உற்பத்தியான அந்த மனித இனம். அந்த மனித இனம்தான் வணிகம் அப்படின்ற ஒரு பேரில் மனிதனுடைய வாழ்க்கையே வணிகமாக மாற்றிருச்சு. அதுதான் இன்றைக்கி காசே தான் கடவுளடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற ஈஸ்வரனை கடவுளாக பார்க்காம, உள்ளுக்குள்ளே சதா சர்வகாலம் நம்மளை வந்து 100 ஆண்டுகள் 120 வருஷம் நம்மளை காப்பாற்றுற அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஈஸ்வரனை கடவுளாக பார்க்காம என்ன இதை எல்லாத்தையும் சாதி மதம் இந்த மாதிரியான மதங்கள் பலவிதமான கடவுளர்கள் இப்படின்னு சொல்லிட்டு பிரித்து ஊடகங்கள் மூலமாக திரித்து உண்மையான ஒரு அற்புதமான ஆனந்தமான ஒரு அன்பான ஒரு வாழ்க்கையை இன்றைக்கி வந்து ஒரு நரக வாழ்க்கையாக மாற்றி வைத்து விட்டான் சண்டாள பாவிங்க. இன்றைக்கி வந்து இந்த சித்தர்கள் கண்டுபிடிச்ச எல்லா ஞானத்தையும் அவனுங்க திருடி எடுத்து போய் வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை வந்து பேட்டன்ட்ன்ற முறையில் வேறையா, நான் தான் இந்த உலகத்தையே வந்து கண்டுபிடிச்சேன், நான் தான் இந்த உலகத்தையே பரிபாலனை பண்ணுறேன், நீங்கள் எல்லாரும் எனக்கு வந்து அந்த நான் கொடுத்த பேட்டன்ட்டுக்கு இன்றைக்கி மஞ்சளா, இறைவன் கொடுத்த மஞ்சள்,
அந்த இறைவன் கொடுத்த மஞ்சள் வந்து எப்படி எப்படிலாம் வந்து நாம் உபயோகப்படுத்தலாம் மருத்துவத்துக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சவங்க நம்ம சித்தர்கள். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் பேட்டன்ட் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் யாருன்னா மஞ்சள் உபயோகப்படுத்தினீங்கன்னா எனக்கு நீங்கள் வரி செலுத்தணும். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா விதமான இயற்கை மூலிகைகள் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் தன்வதைப்படுத்தி வச்சுக்கிறான். அதில் வந்து ஒரு ஆராய்ச்சின்ற பேரில் தன்வயப்படுத்தி வச்சுக்கிட்டு இந்த உலகத்தையே அடிமையாக்குன்ற அந்த நாசகரமான வாழ்க்கையில் இந்த மேற்கத்திய வணிகம்ன்றது வந்து நம்மளை கொண்டு போயிடுச்சு. அப்போ நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த ஞானத்தையே நாம் மறந்து இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த ஞானத்தை மறக்கணுன்றதுக்காக தான் போர்னோகிராஃபின்றது வந்து வலைத்தளங்களில் வந்து நம்முடைய தமிழ், அதாவது இந்த போதி தர்மர் படம் பார்த்திங்க அப்படின்னா, ஏற்கனவே வாழ்ந்த போதி தர்முடைய அந்த ஜீன் வந்து இந்த நபருக்கு இருக்குது, அதை நாம் மறுபடியும் ரிவைவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ரகசியம். அந்த மாதிரி தமிழ் சித்தர்கள் மூலமாக வந்த நம்முடைய தமிழ் சமூகம், தமிழ் அந்த மக்களை, இந்தியாவில் இருந்த ரிஷிமார்களுடைய பிள்ளைகளை எப்படியாவது இவர்களை வந்து போதைக்கு அடிமையாகி இவர்களுடைய சுக்கிலத்தை நாசம் பண்ணி இவர்களுடைய சந்ததியே அழித்தாதான் நம்முடைய வணிகம் நிலைபெறும்ன்ற நிலையில் அவங்க வந்து இன்றைக்கி இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்றைக்காக இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் வந்து 2 லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதனை படைத்தது. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட மனிதன் வந்து மனித இனத்துக்கு விரோதியாக மாறுகிறான் என்றால் இந்த பிரபஞ்சம் அவனை அழிக்காமல் விடாது. நிச்சயமாக இது நடக்கும். ஒன்று அவன் திருந்தணும், இந்த இந்திய ஞானிகளினுடைய அந்த கொள்கைக்கு அவன் வந்தாகணும். இன்றைக்கி வந்து அவன் வெற்றி பெற்றது மாதிரி தான் தெரியுது. உலகம் முழுக்க இன்றைக்கி நம்ம இளைஞர்கள் எல்லாரும் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க. சிறு வயது பிள்ளைகள்லாம் 11-12 வயசு பிள்ளைகள்லாம் இந்த போர்னோகிராஃபிக்கு அடிமையாக இருக்காங்க. அதன் மூலமாக நம்முடைய விலை மதிப்பில்லாத சுக்கிலத்தை வந்து அவங்க ஒவ்வொரு நாளும் இழந்து கொண்டே இருக்கிறாங்க. பாத்ரூமில் போய் கைமதனம்ன்ற பழக்கத்தில் இன்றைக்கி வந்து இந்த போதைப் பொருட்கள் சாப்பிட்றதன் மூலமாக சிறு சிறு பிள்ளைகள், 2 வயசு குழந்தைங்க, 80 வயசு பாட்டி வரைக்கும் நாசமாயிட்டிருக்குது இந்த உலகம். ஆனால் இந்த உலகம், இந்த ஈசன் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். இந்த பின்புலத்தில் யாரெல்லாம் இயங்குறாங்க, இந்த தான், அதாவது ஒரு அப்பா தான் பெற்ற பிள்ளையை வந்து இன்னொருத்தன் அழிச்சானா ஒத்துக்குவாங்களா? இந்த இயற்கை படைத்த பிள்ளைகள் நாம். இந்த சண்டால பாவிங்க வியாபாரம்ன்ற பேரில் இந்த பிள்ளைகளை அழிக்கிறதுக்கு அவனுங்க திட்டம் போடுறானுங்கன்னா இந்த இயற்கை பிரபஞ்சம் அவர்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை வெகு விரைவில் கற்றுக் கொடுக்கும். என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா, அவன் நம்மளை ஃபுல்லாக அழிக்கிறதுக்கு முன்னாடி நாம் நம்முடைய உள்ளிக்குள்ளே இருக்கின்ற இந்த மட்டிலா, அதாவது கணக்கிலடங்காத, அதாவது ஒரு வரையறை செய்ய முடியாத ஒரு அதிசயமான இந்த உடம்பையும் உயிரையும் நாம் உணர்ந்து பேணி பாதுகாக்கணும். அதற்கு வந்து சித்த வித்தை என்கின்ற ஒரு சிறப்பான வித்தை நமக்கு உதவுகிறது. ஆனால் சித்த வித்தை எடுத்துகிட்டு ஒரு அடிமையாக போயிட்டு நான் சித்த சமாஜத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது உதவாது. சுதந்திரத்துக்கு தான் நாம் சித்த வித்தை எடுக்கிறோம். மறுபடியும் போய் சாமி சாமி சாமின்னு அடுத்தவங்க காலில் விழுறது வந்து ஏற்புடையது அல்ல. சித்த வித்தை எடுத்த அந்த சனத்திலிருந்து, அந்த கணத்திலிருந்து நமக்குள்ளே இருக்கின்ற அதிசயங்களை நாம் உணர்ந்து உயர்நிலை மோட்ச நிலையை நாம் அடைவதற்கான அந்த பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி, அந்த காசே தான் கடவுளடா, அப்படி கிடையாது. நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற அந்த ஜீவனாகிய சிவன்தான் கடவுள். அந்த ஜீவனுக்கு நீங்கள் மோட்சம் கொடுத்தீர்களானால் சிவனை நாம் தரிசனம் செய்யலாம் என்று கூறி நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.